நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் மட்டுமல்லாமல் இஸ்லாத்திலையும் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்று சரியாக 13 ஆண்டு காலம் கழித்து 53வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க, இடம்பெயர்றாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறாங்க அப்படின்னா, மக்காவில் இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக பரப்ப முடியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் மக்காவில் இருக்கிற காஃபிர்கள் அவ்வளவு நோவினை கொடுக்குறாங்க, இடையூறு கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வணக்க வழிபாடுகளை கூட நிம்மதியாக சுதந்திரமாக நடத்த முடியல. அப்பேற்பட்ட ஒரு நிலை வந்ததுக்கு பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை கருதி மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து போகுமாறு கட்டளை போடுறாங்க. இதற்கு பின்னாடி முஸ்லிம்கள் எல்லாருமே மறைமுகமாக தனித்தனியாக ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய சம்பவம் இதில் பிரபல்யமான ஒன்று. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு எல்லா காஃபிர்களுக்கும் முன்னாடி பட்ட பகலே ஹிஜ்ரத் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காஃபிர் கூட்டத்துக்கும் போய் உங்களுடைய மனைவி விதவையாகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் அனாதையாகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, மக்காவுக்கு வெளியில் என் கூட வந்து நீங்கள் சண்டை போடலாம், என்னை தடுக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக என்னை எதிர்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டுட்டு போவாங்க. ஆனால் அன்னைக்கு நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு எதிர்க்கிற ஆள் அன்னைக்கு கிடையாது. அதனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவ்வளவு தைரியமாக எல்லாருக்கும் முன்னாடியே ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறாங்க. சரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிற அன்றைய இரவில் மக்கா காஃபிர்கள் எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இதே நிலை தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா, இங்கே நம்ம மக்காவிலிருந்து முஸ்லீம்கள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இஸ்லாத்தோட வளர்ச்சியை நம்மளால் அதற்கு மேலே தடுக்க முடியாது. அதனால் முஹம்மதை கொல்றது தான் இஸ்லாத்தை தடுக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்றதுக்கு முடிவு பண்ணுறாங்க. நஊது பில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினச்ச அன்னைக்கு மக்கா காஃபிர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆணை அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சுற்றி மட்டும் அன்னைக்கு அத்தனை ஆண்கள் உருவிய வாளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்றதுக்காக. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே தன்னுடைய படுக்கையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், நஊது பில்லாஹ். யோசிச்சு பாருங்களேன், என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு இறப்போட படுக்கை இல்லையா? அந்த படுக்கையில் படுக்கிறவங்களுக்காகத்தான் வெளியில் அத்தனை காஃபிர்கள் அவங்கள கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்த தைரியமாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹ் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அலி ரலியல்லாஹு கிட்ட அப்படி ஒரு பொறுப்பை ஏற்பாடு பண்ணிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியில் வர்றாங்க. வெளியில் பார்த்து அவ்வளவு மக்கா காஃபிர்கள் நிற்கிறாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் அள்ளி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த காஃபிர்கள் மேலே வீசுகிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால எல்லா காஃபிர்களுடைய கண்ணுக்கும் அந்த மண் போய் சேருது. அதனால் கொஞ்ச நேரம் அவங்க பார்வையே இல்லாத நிலைமையில் அல்லாஹு தஆலா அவர்களை பார்வை இழக்க செஞ்சிடறான். இதற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க எல்லாரையுமே கடந்து போயிடுறாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு. இதற்கு பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹும் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஹிஜ்ரத் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியும் போது அந்த இரவில் கொஞ்சம் நேரம் கழித்து காஃபிர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அங்கே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ரொம்ப சாதாரணமாக எந்த பயமுமே இல்லாமல் திடுக்கமும் இல்லாமல் எந்திரிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு கிட்ட கேட்பாங்க காஃபிர்கள், எங்கே உங்களுடைய சகோதரர் எங்கே, உங்களுடைய அண்ணன் முஹம்மது எங்கன்னு கேட்கும்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ரொம்ப நக்கலாக சொல்லுவாங்க, நீங்கள் தானே அவ்வளோ பேர் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூட இரவு நேரத்தில் மட்டும் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒட்டகத்தில். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு குகையில் போய் தங்கியிருக்கிறாங்க இரவோட கடைசி நேரத்தில். இப்போது
பகல் விடிஞ்சதுக்கு பின்னாடி நம்மளை ஏமாத்திட்டு முகமது தப்பிச்சிட்டாரு, இரவோட இரவா முகமது தப்பிச்சிட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டு மக்கா காஃபிர்கள் எல்லாரும் உச்சக்கட்ட கோவத்துக்கு போகிறாங்க. இப்போது யார் முகமதை கொல்றாங்களோ அவங்களுக்கு ஏராளமான பரிசுகள் வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு போடுறாங்க. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்றதுக்காக நாலா பக்கத்துக்கும் மக்கா காஃபிர்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகைக்குள்ளே போகிற நேரத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த குகைக்குள்ளே முதல் ஆளாக போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் சுத்தம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஓட்டைகள் எல்லாத்தையும் தன்னுடைய கிழிச்ச அங்கே இருக்கிற அந்த குகைகளில் இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிறாங்க. ஏன்னா அதுவும் விசஜந்துக்கள் எது இருக்குமோ அப்படின்னு அது அபூபக்கர் சித்திக்கில் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசதினால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மடியில் படுத்து தூங்கிடுறாங்க. அதில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் அடைக்காமல் இருக்குது, ஒரு பொந்து மட்டும் அடைக்காமல் இருக்குது. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வேறு துணி இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் தன்னுடைய காலையே அந்த ஓட்டையில் வச்சு அடைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஓட்டையில் இருக்கிற ஒரு பாம்பு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவை கடிச்சிருது. அதனால ரொம்ப ஒரு வலி தாங்க முடியாமல் ஆயிடுறாங்க அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறாங்க. நாம் கொஞ்சம் அசைஞ்சிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கம் கெட்டுரும் அப்படின்னு ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு தியாகம் இல்லையா? ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களால அந்த ஒரு வலியை பொறுத்துக்க முடியாமல் அவங்களையே அறியாமல் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வெளியாகிடுது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே விழுந்துடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க. காரணத்தை அதுக்கு பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனித எச்சில் எடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு பாம்பு கடிச்ச அதே இடத்துல தன்னுடைய எச்சிலை தடவி விடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முழுமையாக வலி நீங்க பெற்று நிவாரணம் அடைஞ்சிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மக்காவிலிருந்து புறப்பட்ட காஃபிர்கள் சரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருக்கிற அந்த குகையையும் நெருங்கிடுறாங்க. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரொம்பவே பயந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம இடம் வரைக்கும் வந்துட்டாங்களே, நாம் இங்கே 2 பேர் தானே இருக்கோம், அவங்க நிறைய பேர் இருக்காங்களே, என்ன யா ரசூலல்லாஹ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட கலங்காமல் அவ்வளவு தைரியமாக சொல்லுவாங்க, இன்னல்லாஹ மஅனா, நம்ம 2 பேர் கிடையாது, நம்மளோட 3வது ஆளாக அல்லாஹு தாலா நம்ம கூட இருக்கான். இன்னல்லாஹ மஅனான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு பதில் கொடுப்பாங்க. இங்கே காஃபிர்கள் சரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குகையை நெருங்கி வந்துடுவாங்க. எந்த அளவுக்குன்னா அவர்களுடைய கால் பாதங்களை எல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்துடுவாங்க. சரியா கொஞ்சம் குமிஞ்சு பார்த்தா ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க கவனிக்கிறாங்க, அங்கே அல்லாஹு தாலா ஒரு ஏற்பாடு பண்ணுறான். அதாவது அங்கே நிறைய புறா முட்டைகளையும் சிலந்து வலைகளையும் பின்ன செய்கிறான். அதை பார்க்குற காஃபிர்கள் இதை தாண்டி எப்படி நபிலாம் வந்திருப்பார், இதை தாண்டி முகமது எப்படி வந்திருப்பார், இது இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறதே பல நாட்களாக அந்த ஒரு இடம் பயன்படுத்தப்படாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து திரும்பிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கையையும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அதே மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச உதவியையும் யோசிச்சு பாருங்களேன். நாமளும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வை நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி காட்டுது. இதற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக இரவில் மதீனாவை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச இன்னொரு சிறப்பான செயல் என்ன அப்படின்னா, மக்கா காஃபிர்கள் என்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரோதமாக நினைச்சாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லவே துணிஞ்சாலும் மக்கா வாசிகளுக்கு இருந்த சிறந்த நம்பிக்கையாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நோவினை கொடுத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட தான் பொருட்களை ஒப்படைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட தான் ஒரு அமானிதமாக பொருட்களை, காசு, பணத்தை, போக்குவரத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு வச்சுருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு பயணம் செய்கிற அந்த நேரத்திலையும் கூட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கிட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அமானிதமாக இன்ன நபர்கள்ட்ட ஒப்படைச்சிருங்கன்னு பொறுப்பு சாட்டிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு கிளம்பியிருப்பாங்க. இதற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாள் பயணத்துக்கு பின்னாடி மதீனாவை அடையிறாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலர்ந்த முகத்தோட எத்தனையோ முஸ்லீம்கள் மதீனாவில் வரவேற்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க.
இதற்கு பின்னாடி தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி ஆரம்பமாகுது. அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை விளங்கி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்வில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.